இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஆங்ஷே காமிக்கிறாங்க. அவள் 5 இயர்ஸ் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆகி அங்கே வெளியே வந்துச்சேக்கா. நான் வாழ்க்கையில் எந்த தப்புமே பண்ணலை, அப்படி இருந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ ஹான் அவள் கூட சேர்ந்து ஒன்றா தப்பாக நடந்திருக்கான். நான் யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியுதா இல்லையா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், ஆனால் அவன் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த லெவலுக்குள்ள போதையாகிட்டு அவள் கூட சேர்ந்து ஒன்றா டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு, நான் செய்யாத தப்புக்கு இத்தனை 5 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கேன், எல்லாம் மியாக்காக தான். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்க தான் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கா. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் அங்கே பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே விழான். அவனை பார்த்ததுமே ரொம்பவே இவளுக்கு ஷாக்காகி போயிடுது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்னை யார் ஜெயிலில் எடுத்தது, நீ எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்த அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் தான் 5 இயர்ஸ் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தானே வந்திருக்கேன், உனக்கு இதை பற்றி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அவன் உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாகவே இல்லையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நரகமாக்கிட்டு நீ மட்டும் இப்படி ஹாப்பியாக சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கியே, உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொன்னதும், இதை விட என்ன பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்க போகுதுன்னு அவ சொல்லா. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை வெளியே யார் எடுத்ததுன்னு டீட்டெயில்ஸ் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி நீ வா முதன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்டு கிழத்துட்டு போகிறான். பார்த்தாங்க ராணுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் ஹோமில் இருக்காங்க. அந்த பொண்ணை பற்றி நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலில் விடுறதுக்காக அங்கே ஹேண்ட்லாம் வரமாட்டார், நீயே ட்ரைவ் பண்ணி போய்க்கோன்னு சொல்லிட்டு அவங்க சாவியை கொடுத்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு, நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, நீ இப்போ எதுக்காக என் மேலே பழிய போட்டுட்ருக்கா, அப்படியே நீ பழி போட்டாலுமே 5 இயர்ஸாக நான் ஜெயில் தானே அனுபவிச்சு தானே வந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது அவன் கோவப்பட்டுங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் மயக்கம் போட்டதுமே என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கா, எந்திரி அப்படின்றத சொல்கிறப்ப அங்கே உண்மையிலே மயக்கமே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்றான். அப்போ அங்கே டாக்டர் ஜியாங் அங்கே டெஸ்ட் பார்த்துட்டு, அந்த பொண்ணு ஆல்ரெடி மென்டல் டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க, நீங்கள் எதுக்காக அப்படிலாம் போர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை பாவத்தை இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு உடம்புல ஃபுல்லாமே இன்ஜூரியாக இருக்குது, சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, ஜெயிலில் அவளுக்கு ரொம்பவே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அவனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணுன்றதுல மட்டும் அவன் உறுதியாக இருக்கான். அங்கே ஆனால் டாக்டருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேபிக்கு பர்த் கொடுத்துருக்கான்றது டெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதை பற்றி இமீட்டாக சொன்னோம்னா இவன் ரொம்ப கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு எதுவுமே அவன் சொல்லலை. அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி உன் பையன் வீட்டில் ரொம்ப அடம் பண்ணிட்டுருக்கான், நீ வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கிளம்பி போகிறான். வீட்டில் அந்த குட்டி பையன் பார்த்தா அங்கே எல்லாத்தையுமே ரொம்ப வம்பு பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் நீ பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், எனக்கு அம்மா வேணும், நீங்கள் எப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க தாத்தாவுமே நம்மளை பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு. எப்போ தான் நீ உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர போகிற, எவ்வளோ நாளாச்சு அப்படின்ற சொன்னதும், நான் தேடிட்டு தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப அங்கே மயக்கத்துலேயே இருக்கவுமே அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அவளை பார்த்து. இதுக்கு முன்னாடி அவள் ரொம்பவே நம்ம ஹீரோட்ட ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பா போல், அவங்க ரொம்ப லைக் பண்ணியிருக்கா. பட் இவன் எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பாசத்தை வெளிப்படுத்தவே தெரியாமல் ரூடாகவே பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த அங்கே கேண்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிலாம் கொடுத்துருக்கா. இதை நினச்சி பார்த்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே இவங்க நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நீ இப்போ மயக்கமாயிட்டீனா, நான் பரிதாபப்பட்டு உன்னை விட்டுவேன்லாம் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ ஏன் விடணும், நீ விட வேணாம், என்னை நீ டார்ச்சர் பண்ணி பேசாமல் கொலை பண்ணிடு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஒப்பாட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே பேசிட்டு அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ டாக்டருங்க அவளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அங்கே மயக்கமாக்கிடுறாங்க. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, அந்த பொண்ணுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவளுக்கு அப்படி இருக்க போகுதுன்னு சொன்னதுமே, அந்த பொண்ணோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் நடந்திருக்குன்னு சொன்னதும் இவனுக்கு அவ்வளோ ஒரு கவலையாகிடுது. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் அங்கே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு அவனுக்கு சாக்லேட் கொடுத்துருந்துருக்கா. இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இவளை எப்படி நான் மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த மியாங்க அதெல்லாமே பார்த்துட்டு, நான் நினச்ச மாதிரியே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தையோட ஃபோட்டோ வரையுமே, உன்னோட பிபி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஜியாங் கேட்டதுமே, என்னோட பிபியா அது எப்போயே இறந்து போச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடிட்டுருக்கா. அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் ஆகிட்டுருக்க, மற்றவங்க வாழ்க்கையை நரகமாக்குறப்போ உனக்கு தெரியலையா, இந்த
கஷ்டம் அவங்களுக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு மட்டும் ரொம்ப கவலையாக இருக்கான்னு சொன்னதும், ஆமாம் நான் ரொம்ப வந்து கவலையில் இருக்கேன் என்னோட அப்பாவோட நிலைமையை நினச்சி. நீ தான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையவே ஹெல்லா மாற்றிட்டே, இதுக்கப்புறமே உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு சந்தோஷம் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா நல்லா இருக்காரு, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதுமே ரொம்பவே அங்கே போய் ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ தயவு செஞ்சு எந்திரிங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வெறுப்பு அப்படி கொட்டிகிட்ருக்கான் நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் எனக்கு போதும்னு சொன்னதுமே, உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் என்னன்னு உனக்கு தெரிய வேணாமா, நீ ரேனை வந்து பார்த்துக்க போகிற, அதான் உனக்கான பனிஷ்மெண்ட் சொன்னதும், நீ என்ன நீ சொல்கிறத கேட்டு நான் வந்துட்டு பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற சொன்னதும், நீ என் பேச்சை மீறி போயிட்டு நீ எப்படி வந்துட்டு இருக்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, இவன் நீ எப்படி வந்துட்டு போகிறேன்னு பார்ப்போம், நீயாவே என்கிட்ட வருவ அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போகும்போது, இப்படி உங்கள் அப்பாவோட மெடிக்கல் பில் எல்லாமே நீங்கள் உடனே பே பண்ணணும், இல்லைனா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலை விட்டு கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. வேமா அவன் கிளம்பி போயிட்டுருக்கா, யார்ட்டாச்சும் காசு வாங்கலாமான்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான் போல், அவன் தான் அங்கே வந்துட்டு இதெல்லாமே பண்ணிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அடாப்டர் மதர் அந்த மியாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த லேடி பார்த்துட்டு ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மியாவுமே எப்போ நீ ஜெயிலேருந்து வந்த அப்படின்ற சட்டுக்கு கேட்டுட்டு நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் பொண்ணு பண்ண தப்ப நான் வந்துட்டு பழி ஏற்றுக்கிட்டேன்னா என்னோட அப்பாவை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுறேன்னு தானே சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன வந்துட்டு என்கிட்ட எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேமான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கையை விரிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மியாவை பார்த்தா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் நல்லது நடத்தணும்னா நான் வந்துட்டு சொன்னேன் நீ போய் பண்ணேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும். ரெண்டாவது உன்னோட அப்பாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அதுக்கு யார் காரணம்னு நினச்சிட்டு இருக்கு, அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டுக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறா. உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இப்படி கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்க, நல்ல மாதிரி நடிச்சு நீ வந்துட்டு என்னை ஏமாத்திருக்க, உனக்காக பழி ஏற்றுட்டு நான் போனேன்னா நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்போ அவள் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து ஒரு வகையில் உனக்கு உயிரை காப்பாற்றிருக்கேன், அந்த ரேன் வந்து உன்ட்ட கார் வந்து கீழே கொடுத்து நீயாவே போன்னு சொன்னா பார்த்தியா, ஆல்ரெடி அங்கே பிரேக்கை வந்து அவள் கட் பண்ணி விட்டுருந்தா, நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோமே நீ தான் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துருப்ப. ஆனால் அந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டேன், அதனால் வந்துட்டு அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஒரு வகையில் நீ எனக்கு வந்து நன்றி தான் சொல்லணும்னு சொன்னதும், இவ்வளோ தைரியமாக நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, நான் ஹான்ட்ட போய் சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், போய் சொல்லு நீ சொன்னேன்னா அவன் நம்பிடுவானா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் லைஃபவே நினச்சாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த குட்டி பையன் வந்து விழான் அம்மா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. தன்னோட பிள்ளையை பார்க்குற மாதிரி அவளுக்கு அங்கே தோணிட்டுருக்கு. அப்புறம் நம்ம குழந்தை தான் இறந்து போச்சு அப்படின்ற சொல்லிட்டு, உன் பேர் என்னப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட பேர் வந்து ஷாவ் அப்படின்றத அந்த பையன் சொல்கிறான். உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதும், பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, நீங்கள் எப்பயுமே என் கூட இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பாரு உன்னோட வீட்டில் ஆளுங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்ற சொன்னதும், அந்த குட்டி பையன் வேமா அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் வந்துட்டு ரேனை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீ வந்துட்டு என்னோட அப்பாவோட மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே பே பண்ணணும்னு சொன்னதும், சரி ஓகே நீ போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போய் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது அவளோட அங்கே வந்துட்டு பாடியில் வந்து வெறும் வந்து தழும்புகளாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணுக்குமே இதே மாதிரி தானே மார்க் இருந்துச்சு அப்படின்ற செட்டை யோசிக்கிறான். இல்லை நான் அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்ருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ தான் இருக்காது அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு, நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னதுமே, நீங்கள் வெளியே போங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், பாடி மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் அவளை பார்த்துக்கிறதுக்காக அங்கே வந்து ராப்பாங்க. அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அந்த ரேனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஏன்னா மியா சொன்னால அவள் வேணும்னே உன்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, அதனால தான் கார்கியை வந்துட்டு அவள் கொடுத்தா, ஆல்ரெடி வந்து பிரேக்கை கட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, நான் எவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே பாசமாக இருந்தேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு என் மேலே பாசம் மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த, எல்லாமே ட்ராமா தானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ரேனோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் இப்படி ஹான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதும், அவருக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, இவ தான் என் பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவில்லை, இவளால் தான் அவள் ஹோமில் இருக்கா, இவ வந்து எப்படி என் பொண்ணை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க என் பொண்ணுக்கு மட்டும் முழிப்பு வரட்டும், கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என் பொண்ணோட லைஃபவே கெடுத்துட்டேன் நீ, அவள் இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான் அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் கவலையோட சிரிப்பாக தான் இருந்துட்டுருக்கு. யாரும் என்னென்னமோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்களேன்னு.
ஹீரோயின் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்க அடிக்க வந்ததும் ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிக்கிறா. உடனே அங்கே லேடி ஹீரோ விடுறதை பார்த்துட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. எதுக்காக என் பொண்ணை வந்துட்டு பக்கத்தில் இவ்வளோ வச்சுருக்கீங்க, இவன் என் பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணிட்டா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அங்கே வந்துட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் இந்த தப்புமே பண்ணலைன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் கோவப்பட்டு இங்கே அடிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வாயில் ஃபுல்லாக அங்கே பிளட்டாக வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இப்போ உங்களுக்கு என்ன ஹாப்பியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் எனக்கு என்ன இதில் ஹாப்பி இருக்குது, என் பொண்ணோட வாழ்க்கையவே வந்து கெடுக்க வந்தவன் நான் ஏன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. மரியாதையை நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் எந்ததுக்காக இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, என் பொண்ணை வந்துட்டு இவ கொலை பண்ணட்டுன்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும் நான் வந்து அதுக்காக வைக்க கிடையாது, இவ வந்துட்டு பிளட் பேங்க் தான், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிளட் தேவைப்பட்டா இவ கொடுக்கறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது. உடனே இந்த லேடி ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே என் பொண்ணுக்கு வந்து பிளட்டை வந்துட்டு கொடுக்கணும், அதுக்கு இவ்வளோ இழுத்துட்டு போங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, நீ வந்து என்ன நினச்சாலும் சரி ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது, என் பொண்ணு மட்டும் முழிக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உன் பொண்ணு வந்துட்டு என்றைக்குமே முழிக்காமல் போட்டோம் அப்படின்ற சொன்னதும் லேடிக்கு கோவமாயிட்டங்க அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இப்படி வந்துட்டு அந்த ஒன்றை வந்து நீங்கள் தேட சொன்னீங்களே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு இந்த லேடிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன அந்த உங்கள் பையனோட அம்மாவை வந்து தேடிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னதுமே இந்த லேடிக்கு அங்கே வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோவை இவங்க பொண்ணுக்கு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு ஆசை. நம்ம ஹீரோயின் அந்த ரானை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு நீ உனக்கு ஒரே ஒரு டைமையாச்சும் முழிப்பு வரட்டும், வந்த பிறகு உன்னோட ரியல் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியல, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க ஜியாங் வந்துட்டான், இந்த பொண்ணு கூடிய சீக்கிரமே வந்து நல்லாயிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்குமே இப்போ கொஞ்சம் வந்துட்டு நல்லாயிட்டு இருக்கு, அவருமே கூடிய சீக்கிரம் சரியாயிருவான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன்ட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜெலஸ் ஆகி போயிடுது. ஏன்னா டாக்டருக்கு ஒர்க் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது, எப்பயுமே இந்த ரூம்லேயே இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பேஷண்ட்டை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இவே ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபேஸை திருப்பி வச்சுக்கிட்டதும் என்னாச்சு இவ்வளோ நேரம் அவன்கிட்ட வந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பார்த்ததும் மூஞ்ச உருன்னு வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா உன் மூஞ்சோட லட்சணமே அப்படி, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறான். உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு ஆம்பளைங்களை எப்படி செடியூஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேல, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அந்த டாக்டரை போய் மீட் பண்ணிவிட்டு நீ வந்து நல்ல ஒரு பையன், நான் வந்து ஒரு பிரதர்ன்ற முறையில் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், அவகிட்ட வந்து விலகியர், அவள் சரியான வந்துட்டு குரல், அவள் வந்து பயங்கரமான ஆள் அப்படின்றதெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி அவன் பேசினதும் நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க, எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு டாக்டர் பேஷண்ட்டோட நிலைமை மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே. சரி ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ண போகிறாங்க, 21 வயசில் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைவே பண்ண தெரியாதுன்றப்ப அவங்க எப்படி போய் வந்து காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஒரு வேளை வந்து ரேனே வந்துட்டு இதை பண்ணியிருந்தான்னு சொன்னதும் ரேன் ஆக்சிடெண்ட்டாக இருந்த இடத்துல எவிடன்ஸ் எல்லாமே இவளுக்கு எதிராக தான் இருக்குது, அவள் ஏன் பிளட்டில் எழுதி வச்சுருக்கு போயிருக்க போகிறா அப்படின்ற சொன்னதுமே அது வந்து அவளே பண்ணியிருந்தா அப்படின்ற சொன்னதும் என்னோடய ஃபேன்ஸை பற்றி எது நீ பேசினாலும் நான் கேட்குறதுக்கு விரும்ப மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த பேச்சை பேசாதான் நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த குட்டி பையன் அங்கே வந்து அம்மா நான் இங்கே வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்காகன்னு சொன்னதும் ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் எங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணிகிட்டே நான் வந்தேன், அவர் வந்து இப்போ என்னை தேடிட்டுருக்காரு, என்னை வந்துட்டு நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துடக்கூடாது ஓகேவா அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அவர்னு சொல்கிறான். நான் பாருங்கள் இந்த சாக்லேட்லாம் வச்சுருக்கேன், இது எல்லாமே என்னோட அம்மாவை பார்த்ததுமே நான் அவங்களுக்காக கொடுக்கணும், நீங்கள் வந்துட்டு இதை வேணா எடுத்துக்கோங்களேன், இது என்னோட ஃபேவரட் சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவளுக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட்ஸ் அது. அப்போ அங்கே வந்துட்டு ரெட் பீன்ஸ் எல்லாம் காமிச்சு இது என்னோட தாத்தா சொல்லியிருக்காரு லவ்வோட வந்து வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு இது என்னோட அம்மா கிடைச்சதுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கோமா ரெண்டு பேருமே திரும்ப மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்துடுறாங்க. எங்கே போன நீ வீட்டில் வந்துட்டு எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நைட் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் வரான். அவள் தூங்கி வந்து திரும்பி படுக்கும்போது அவளோட அந்த பெட்ஷீட் வந்து ரிமூவ் ஆனதுமே அதை பார்த்துட்டு இவன் இன்னுமே நீ வந்துட்டு ஆளுங்களை எப்படி செடியூஸ் பண்ணுறதுன்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு மைண்ட்லேயே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
தூக்கத்திலே தன்னோட பையனை பற்றி அங்கே வந்துட்டு அவள் பாட்டு புலம்புனதுமே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுங்க கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கு தூக்கத்தில் கூட வேற ஒரு ஆம்பளை பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கியா? என்ன நீ நினச்சிட்டு இருக்க? நீ வந்து இன்னுமே வந்து திருந்தாமல் இருக்கியான்னு சொன்னதும், நீ வந்து எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் அப்படி வந்துட்டு என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலை. நீ என்னை விடு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்து எதுக்காக அப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க? பேசாமல் இப்படியே வந்துட்டு என்னை கொலை பண்ணிடு. நான் வந்து செத்து போயிட்டேன்னா உனக்கு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்றத சொன்னதும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவ்வளோ ஈஸியாக நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன். நான் உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ வந்துட்டு துடி துடிச்சு தான் சாகணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப முடியாமல் போகவுமே அவன் கையெழுத்துடுறான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த மியாவை பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறெறிய ஆரம்பிச்சிருது. இந்த ரேனுக்கு முழிப்பு வந்துடும்னு சொல்லிட்டாங்க போல். அவளை எப்படியாச்சும் வந்துட்டு நான் போட்டு தள்ளணும், இல்லைனா வந்துட்டு அந்த பழியெல்லாம் திரும்ப ஏன் மேலே வந்து விழுந்துருமே, அவள் முழிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துருமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. பார்த்தா அவளுக்கு அங்கே பிளட் ஆயிடுது. அவளை வந்து வேமா ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என் பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக நீ ட்ரை பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதும், இவளை போய் என் பிள்ளையை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டீங்க. அவள் வந்துட்டு என் பொண்ணை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா, பிளட்டாக வந்துட்டுருக்கு அவளுக்கு அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோ என்ன நீ பண்ணேன்னு சொன்னதும், நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னால் நீ நம்ப போறியா? நீ வந்து எப்போனாலுமே நீ ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருப்ப, அதை தானே நீ வந்து செயல்படுத்த போகிற. ஸோ நீ என்கிட்ட எதுக்காக கேட்டுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு உடனே பிளட்டு வந்துட்டு இவ உடம்புல இருந்து எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்போங்க அந்த டாக்டர் இவங்க ஆல்ரெடி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, இவங்க உடம்புலேருந்து பிளட் எடுத்தால் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருமே அப்படின்றத சொன்னதும், ஆல்ரெடி வந்துட்டு ஹானே சொல்லிட்டாரு இவங்க தான் பிளட் பேங்க் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுங்கன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோட்ட என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே ரொம்ப கோவத்தோட பிளட் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே பிளட்டாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நர்ஸ் சொல்கிறாங்க, சார் ஆல்ரெடி இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் பிளட் எடுத்தால் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருமேன்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல எடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிளட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எடுத்தால் அவங்க ஹோமோ ஸ்டேஜுக்கே போயிட சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அவன் எதையுமே கண்டுக்கவே மாட்டான். ஹீரோயினோட உடம்பு ரொம்ப அங்கே முடியாமல் போயிட்டுருக்கு. அவள் எந்திரிச்சு அங்கே போகும்போதே அவளுக்கு மயக்கமாயி அவங்க வந்து கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு தூக்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ டாக்டர் பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே புத்தி வராதா? நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு, சுயநலவாதியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இன்னுமே மயக்கத்தில் இருக்கோமே அவங்க வந்து பார்த்துட்ருக்கான். அசிஸ்டண்ட்டை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே அவளை பார்த்து அங்கே கவலைப்பட்டுட்ருக்கான். சின்ன வயசில் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருப்பா போல். அது எல்லாத்தையுமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த குட்டி பையனோட நேமை சொல்லி இவ திரும்ப புலம்புனதுமே இவனுக்கு ரொம்ப கடுப்பாகி போயிடுது. இவ திருந்தவே மாட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அவங்க அப்பாவும் நினச்ச ஒப்பாட்ட அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கேர் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஏன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லியிருந்திருக்கா. நம்ம ஹீரோ இப்போ அதவே நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஏன் பார்த்தா அவளுக்கு இப்படி வந்து சீரியஸ் ஆனது, நம்ம ஹீரோயினுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டா அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. நான் நினச்ச மாதிரியே எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ இங்கே நல்லா வந்து தண்ணியை போட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்படி வந்துட்டு நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், என்னை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்ற சொன்னதும், ஆல்ரெடி அவங்களுக்கே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த டயத்தில் நீங்கள் வர சொன்னீங்கன்னா எப்படின்னு சொன்னதுமே, நான் சொன்னது மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் வேறு வழியில் அவங்க கூப்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஒரு பர்சன் பார்த்தா அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். ஹீரோயின் கோவப்பட்டு அடித்ததுமே என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடித்து கீழே தள்ளி விடும்போது அவள் பாடியில் இருக்க அந்த மார்க் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. ஐயோ சி அருவருப்பான லேடி இவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குறாங்க. ஹீரோயினால் உட முடியாததோடு எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. அவள் அப்படியே வந்து தவழ்ந்தே தப்பிச்சிடலான்னு பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சீப்பாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்து இந்த நிலைமையை பார்த்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடித்து சாகிற லெவலுக்கு கொண்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒரு பொண்ணுக்காக ஃபஸ்ட் டைம் இவர் இவ்வளோ தூரத்துக்கு கோபுறதை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் சேர்த்துருக்கான். அப்போ டாக்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ அவன் பாடி நல்லா தான் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துனா சரியாயிரும்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ எதுவுமே பேசலை, அவ்வளோவே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான்.
ஹீரோயின் எதுக்காக நீ இங்கவே நின்றுட்டு இருக்க கிளம்பலையான்னு சொன்னதும், நான் ஏன் கிளம்பணும்? ஏன் நீ வந்துட்டு வேற யாராச்சும் செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? இந்த நிலைமையில கூட அங்கே வந்துட்டு ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ணுறது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொன்னதும், நான் என்ன சொன்னாலும் நீ என்ன பேசுவேன்னு தெரிய போகுது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும், அவன் போஸ்ட் பண்ணி இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்கிறப்ப அவன் வந்துட்டு அவட்ட அங்கே தப்பாவுமே நடக்க அங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்போ அங்கே கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்படி ரேனுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்கே தப்பிச்சிடுறா. அவன் மேலே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் கிளம்பி போனதுமே அந்த ரேன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுக்கா. 5 இயர்ஸாக நான் வந்துட்டு உன்னை பார்க்காம எவ்வளோ கவலையில் இருந்தேன் தெரியுமா? ஃபைனலாக எனக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு. இப்போ நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம 2 பேருமே இதுக்கப்புறம் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பெரிய அங்கே ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அம்மாவுமே இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க பொண்ணை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக என் பொண்ணுக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவள் வந்துட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சா 5 இயர்ஸாக. இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவ ரொம்ப நல்லவ மாதிரி எதுக்காக அவள் பாவம் ஜெயிலுக்கு போனா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பெரிய ட்ராமா பண்ணதும், அவள் வந்துட்டு உன்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வாஸ்தான் அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து ஒரு விஷயம் சொல்லு, உண்மையிலேயே அந்த பொண்ணு தான் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணாங்களா அப்படின்ற சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ கேட்டதுமே, அப்போ அவங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அவள் தான் பண்ணா, வேற யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும், நான் உன்ட்ட தான் கேட்டேன், அவங்ககிட்ட கிடையாது, நீ உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப உடனே இவ ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. அவள் பாவம் 21 வயசு சின்ன பொண்ணு, அவள் வந்து என்ன வேணும்னு பண்ணியிருக்க போகிறா, ஏதோ தெரியாமல் தான் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட சைடில் அங்கே பேசிட்டு ட்ராமா பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நீ எதுக்காக அவளுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த லேடி தானே பிளட்டில் வந்துட்டு அவளோட நேமை எழுதி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஏன் வந்துட்டு நல்ல மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ ரெஸ்ட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு வந்து இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஆங்ஸியை வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. நேராக நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ண வரான். இப்போ தான் அவள் முடிச்சிட்டாள், எனக்கு கிளம்ப விடு, நான் வந்துட்டு இங்கே இருந்து போயிடுறேன்னு சொன்னதுமே அவளை ஈஸியால் நீ போக முடியாது, அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் வர வரைக்குமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஜியாங்க மீட் பண்ணிட்டு பேசும்போது என்ன அந்த குட்டி பையனோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சான்னு சொன்னதும், இல்லை இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரேனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ற விஷயத்த சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து ஆங்ஸியில் மேரேஜ் பண்ணுவேன்னு நான் நினச்சேன்னு சொன்னதுமே, நான் எப்போ சொன்னேன் அவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் நான் ஏன் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு, நீ பின்னாடி இதை நினச்சி ரிகரெட் பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே எல்லா மீடியாஸுமே வந்துட்டு அவகிட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பர்சன், அதனால தான் இவளை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பர்சன் அங்கே கத்திட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணதும் அவனை அடித்து அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே உடனே வந்துட்டு அந்த யாங்ஸையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, என் பொண்ணுக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது அப்படின்றத சொன்னதும், அப்போ ஜியாங் சொல்கிறான் கண்டிப்பாக இதை என்னால் பண்ணவே முடியாது, அந்த பொண்ணு என்ன மனுஷியா இல்லையா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பிளட் எடுக்கிறதுக்குன்னு சொன்னதும், அவள் எங்கள் பொண்ணோட வந்து பிளட் பேங்க் தான் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தில் நீ ஏதாச்சும் பண்ணி அவளை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் நீ வந்துட்டு சொன்னால் நம்பவா போகிறேன்னு சொல்கிறப்ப இவ உடனே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவள் பேச்சில் வந்துருவானோ என்னவோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு விருப்பமே இல்லைனாலும் அவன் இந்த வீம்னாலே நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து பிளட் எடுக்க சொல்கிறான். ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவள் பாடியிலேருந்து அங்கே வந்து பிளட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போது இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இவ்வளோ பண்ணியுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கானேன்னு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசே தாங்க முடியல. அவனை மூஞ்ச கூட பார்க்காம அவள் பாட்டு அங்கே வந்து விலகி போயிட்டுருக்கவுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்காங்க. அசிஸ்டண்ட்டை நீ வந்துட்டு இவ்வளோ போய் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறான். இந்த ரேண்ட் அவங்க அம்மா ரொம்பவே எனக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. இவ தான் ஆளை ஏற்பாடு பண்ணி அங்கே கத்தி வச்சு குத்த வச்சிருப்பா போல், எப்படியாச்சும் அவளை இங்கேருந்து விரட்டி விடணுமா, இல்லைன்னா வந்துட்டு என் லைஃப்பை கெடுத்துருவான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்துட்டு கண்டிப்பாக நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவ, அந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டேன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷாவோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஒருவேளை அது அவனுக்கு பிறந்த குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுறது, இவளுக்கு தான் வந்துட்டு பிறந்திருக்குமா என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா. நான் வந்துட்டு அவளை கூடவே வச்ச அவள் பிளட் எல்லாமே எடுத்து நான் வந்து அவளை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பிளட் எல்லாத்தையுமே அங்கே செடியில் கொண்டு போய் ஊற்றிட்டு இருக்கா. வீட்டில் பார்த்தா அந்த குட்டி போய் மேலே ஏறி நின்றுக்கிட்டு வரமாட்டான். அப்போ அங்கே எல்லாருமே கீழே இருங்கன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கோவப்பட்டு கத்துறான். அப்போ தாத்தா இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா ஏன் இப்படி ஆக போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம
ஹீரோ நீ வந்துட்டு அப்பாட்ட வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கண்டிப்பாக உன்னோட அம்மா யாரும் நான் கண்டுபிடிச்சி கூடி சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த பையனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே தாத்தா நீ ஒன்று அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா, இல்லை அந்த ரேனை மேரேஜ் பண்ணு, ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொன்னதும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நைட் போல் அங்கே லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அவளோட ரூமுக்கு வந்து நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு வந்து என்னோட பிளட்டு மேலே ரொம்ப ஆசை இல்லையா, இந்த என்னோட பிளட்டை கொண்டு வந்திருக்கேன் நீ குடி அப்படின்றத சொல்லிட்டு வவ்வ பண்ணி அவளை ரொம்ப வந்துட்டு மாட்டி விட்றா. உன்னோட உண்மையெல்லாம் தெரிய வரும்போது உன் நிலைமை இதை விட கேவலமாக போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போனதுமே இவங்க அரண்டு போய் உக்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு இப்படியே போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வந்துட்டு நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறணும், மேரேஜ் பண்ணி அந்த வீட்டோட மருமகள் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போய் பேசலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். உடனே இவ கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு இப்போ முடிச்சதில் அவனுக்கு ஹாப்பி இல்லாத மாதிரியே அவன் வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன இப்போ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன அந்த குழந்தையோட அம்மாவை தேடுறீங்களான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இதை பற்றிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஸோ நீ பேசாமல் ரெஸ்டட் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கெல்லாமே காரணம் அவள் தான், இவ்வளோ பிரச்சனை பண்ணியுமே வந்துட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கால, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், எப்படியாச்சும் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணுறான். போய் அவங்க வீட்டில் வந்துட்டு அங்கே மேரேஜை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு விருப்பம்னா நாங்கள் தாத்தா சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நீங்கள் ரெண்டு பேருமே எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, கூடிய சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க அம்மா சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அதில் விருப்பமே கிடையாது. அப்போ அந்த குட்டி போய் அங்கே வந்துடுறான். எனக்கு வந்துட்டு இந்த ஆன்ட்டி ஒன்றும் எனக்கு அம்மாவை வர தேவையே கிடையாது, எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லும்போது பையனோட ஹேரை வந்துட்டு ஒன்று பிடிங்கிறா டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக. அப்பா நீங்கள் இவங்களை மட்டும் எனக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்கல இவங்களை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அழுதுட்ருக்கான். அப்போ தாத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக மேரேஜெலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம், பையன் வந்து மூடு சரியில்லாமல் இருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு கிளம்பி போ அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே இவளுக்கு வைரறி ஆரம்பிச்சிடுது. குட்டி பிசாசு நடுவில் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கடுப்பாயிடுச்சுக்கா. இந்த மியாவை காமிக்கிறாங்க. அம்மா அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்களா, அவள் வந்து ஒரு பார்க்கு போய் அங்கே ஏதோ ஒரு பர்சனை அங்கே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காம்மா, இப்படியே போச்சுன்னா நம்ம குடும்பமான என்னத்துக்காகும், நம்ம பேசாமல் வந்துட்டு அவளுக்கு ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், ஒரு 38 வயசுக்கார ஆள் தான், நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதும் இதை ஏற்பாடு பண்ணு அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே இப்படி வந்துட்டு நீ வந்து வெட்டிங் பண்ணிக்கிறதுக்காக வரணும் அப்படின்றத சொன்னதும் நீ வேணா போய் பண்ணிக்கோ, நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பர்சன்ட்ட பிளெண்டேட்டுக்காக கொண்டு போய் விட்டதும் அந்த ஆள் பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ மேரேஜுக்கு அப்புறம் நீ வந்துட்டு வீட்டோட பொண்ணாகவே இருந்தால் போதும், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கோமாயிட்டு அங்கே டீயை தூக்கி ஊற்றி விட்டுட்டு மூஞ்சி கேட்டுக்கு மேரேஜ் வேறு கேட்டா, சின்ன பொண்ணு உனக்கு கேட்குதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ அந்த ஆள் ரொம்ப கோமாயிட்டுருக்காரு. அப்போ உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா அவளை அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ வந்து எதுக்காக இருந்துட்டு எல்லாரோட லைஃப்பையும் கெடுத்துட்டு இருக்க, பேசாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்தேன், நான் போய் மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மேரேஜ் பண்ணுறதுக்காக உள்ள தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஆள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் எங்கே இருக்கான்னு முதல் ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப பஸ் இப்படி அவங்க வந்து வெட்டிங் பண்ணிக்கிற இடத்துல இருக்காங்கன்னு சொன்னதும் இவே ரொம்பவே கோமாயிட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு நீ கண்டிப்பாக இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நீ இப்போ கையெழுத்து போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி அடிக்க போகும்போது ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே விரட்டி விட சொல்லிடுறான். அந்த மியா வந்துட்டு பாசமாக பேச ட்ரை பண்ணதும் நீ ஒழுங்காக இந்த விஷயத்துலேருந்து விலகேறி இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை கழுத்து பிடிச்சி அவன் நெரிச்சிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்திருப்ப, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவளுக்கு மயக்கமாகிடுது. வேமா அவன் வந்துட்டு வீட்டுக்கு அங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது இவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன் வெட்டிங் பண்ணிக்க போனையே அதை வந்து முடியாமல் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட் எது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் என் விஷயத்தில் பேசக்கூடாது, நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன அது அவசியம் அப்படின்னு சொன்னதும் உன்னை நான் இப்படியே விட்டு வச்சதுதான் உனக்கு தப்பு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்றத சொன்னாலுமே கேட்காம அவள் வந்து அங்கே வந்து மிஸ்பிஹேவுமே அவகிட்ட பண்ணிடுறான்.
ஹீரோயினுக்கு அப்போ முழிப்பு வரும்போது அவன் அப்பயுமே அங்கே தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பிளட் வரும் நான் கேள்விப்பட்டேனே, உனக்கு அப்படி எதுவுமே இல்லையே, என்னாச்சு அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்ற சட்டி கேட்டதும், ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஏன் உனக்கு என்ன டாக்டர் சொல்லலையா, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பேபி பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் கூட வந்து ஆல்ரெடி குழந்தெல்லாம் இருக்குன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது, எனக்கு இதெல்லாம் கேட்டால் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற சொன்னதும், என்ன இரிட்டேட்டாக இருக்குது, அவர் வந்து இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா அப்படின்ற சொன்னதும், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவனை கொல்லாமட்டு விட மாட்டேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு ஜெயிலில் இருக்கும்போது தான் அவருக்கு என் கூட பழக்கம், அவர் கூடி சீக்கிரம் வெளியே வந்துடுவார், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற போகிறோம்னு சொன்னதும் ரொம்ப இவன் டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஜியாங்கிட்ட போய் கோவப்பட்டு கத்திச்சிருக்கான், ஆல்ரெடி பர்த் கொடுத்துருக்கான்ற விஷயத்த நீ ஏன்ட்ட ஏன் சொல்லலை அப்படின்ற சொன்னதும், ஏன் உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அந்த பொண்ணை இந்த பாடாப்படுத்திட்டு இருக்க, தெரிஞ்ச இன்னும் டார்ச்சர் பண்ணுவோம் தான் சொல்லலை, நீ வந்துட்டு என்ன அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இவன் எந்த பதில் பேசாமல் போயிட்டுருக்கான். அவனுக்கு தெரியும் இவன் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோங்க திரும்பவுமே வந்துட்டு, நீ வந்து என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட முடியாது, இங்கே தான் இருந்தாகணும்னு சொன்னதும், உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, உன் வேலை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அப்படின்ற சொன்னதும், கேட்டுட்டு அவன் நீ அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவை நீ என்ன பண்ணுவ, அவர் வந்துட்டு என்கிட்ட உன்னால் காப்பாற்றிட முடியுமான்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்னை ஏன் நீ இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற சொன்னதுமே, அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ நட, போய் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, எதுவுமே பண்ண முடியாமல் நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துடுது. ஸோ வந்துட்டு குழந்தையோட டிஎன்ஏ வந்துட்டு எடுத்து பார்க்குறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. அங்கே விழுந்தடிச்சு அவன் வேகமாக வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு நல்லாயிரும், அவர் வந்துட்டு பாரு எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம 2 பேருமே சேர்ந்து இங்கேருந்து ஹோம் டவுனுக்கு போயிடுவோம், அங்கே போய் நிம்மதியாக இருப்போம் அப்படின்றத சொன்னதுமே அவர் கண்டிப்பாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இப்படியே வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவருக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அந்த ரேனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிறு ஆரம்பிச்சிருது. திரும்ப இவ வந்துட்டு அவன் லைஃப்பில் வந்துட்டானா என் வாழ்க்கை எல்லாமே போயிருமேன்னு சொல்லி அவங்க அப்பா அவங்க மாடிப்படியிலேருந்து பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்தா அவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே கத்திச்சுக்கா, தயவு செஞ்சு எந்திரிங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். நீ வந்துட்டு சுயநினைக்கு வா, அவள் இறந்து போயிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டு என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, அப்புறம் என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்போ என்னை வந்துட்டு என் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதே அவங்க வந்துட்டு மயக்கமாயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உனக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போய் அங்கே வந்து படுக்க வச்சுட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு போது கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லி அனுப்பிவிடும்போது இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணீராக வடிஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா நீங்கள் அவளை கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். திரும்ப அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வரும்போது ரூமில் ஆளை காணும். அங்கே வந்துட்டு உள்ள வாஷ்ரூமில் போய் பார்த்தா அவள் கையை கட் பண்ணிவிட்டு அங்கே சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே காப்பாற்றி தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல வேளை நீ கொஞ்சம் வந்து லேட்டாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு செத்து போயிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ பார்த்தாங்க ரொம்ப புலம்பிட்டுருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு எந்திரிச்சிரு, என்னை விட்டுட்டு இப்படிலாம் போயிடாத, நான் உண்மையே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிருச்சு, நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் ஜியாங் வந்து ஆரம்பத்துலேருந்து புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு வந்து ரியலைஸ் தான் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அவனுக்கு ரியலைஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஃபஸ்ட்டு என்னை சேஸ் பண்ணிட்டு இருந்தே இல்லை, இப்போ நான் உன்னை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டை எனக்கு அந்த மியா ரேன் 2 பேர்த்தை பற்றியுமே சந்தேகமாக இருக்குது, அவங்க யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முதல் டீட்டெயிலை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து கேர் பண்ணி நல்லா பார்த்துட்டே இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பே வர மாட்டுது. அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நினச்சி எவ்வளோ நாளாச்சு எந்திரிக்காமல் நீயே என்ன இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் அங்கே வந்துட்டான். அப்பா என்ன இதை என்னோட அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் அம்மான்னு சொன்னதுமே ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டு அந்த குட்டி பையனை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அம்மா தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளுக்காக சாப்பாடெலாம் கொண்டு வரான், சூப்பாச்சும் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் இன்னுமே முழிப்பு வராமல் அங்கே ரொம்ப சிரமமாயிட்டுருக்கு அவனுக்கு. தயவு செஞ்சு எந்திரி, நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு நீ மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற சரி டைம் பாட்டு அங்கே புலம்புறான். பிறகு டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பார்த்தா ஹீரோயினோட பேபி தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம்
ஆயிடுது. அந்த டெஸ்ட் எல்லாமே எங்கள் தாத்தாட்ட கொண்டு போய் கொடுத்ததுமே தாத்தா அங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாச்சே, இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாளேன்னு. அதனால தான் நான் வந்து அவங்க வந்துட்டு இவள வெளிய எடுக்கிறதுக்குமே ஏற்பாடு பண்ணேன். இத பத்தி விசாரிக்கவுமே சொன்னேன் அப்படின்றத சொல்றாரு. நம்ம ஹீரோயின ஜெயில்ல எடுத்ததே இவர் தான் போல வெளிய. ஸோ வந்துட்டு நீ வந்து இப்ப அவள மேரேஜ் பண்ணிக்க போறேன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த விஷயம் இந்த ரேணுக்கு தெரிஞ்சு போயிருது. என் லைஃபே போயிருச்சு. நான் அவள சும்மா மட்டும் விட மாட்டேன். கண்டிப்பா வந்துட்டு நான் அவள கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கா. அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து அடுத்து அங்க பிளான் பண்றாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நீயா வந்து பிளான் பண்ணி வந்து ஆக்சிடென்ட் வந்து பண்ண வச்சு, அந்த பழிய தூக்கி அவன் மேல போட்டுருக்க. உனக்கான பனிஷ்மென்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க அம்மா அங்கே வந்துட்டு யார்ட்டயோ கால் பண்ணிட்டு, நான் கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ண வந்து காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி, அவங்க பொண்ணுக்காக ஒரு மெசேஜுமே அனுப்பி விடுறாங்க. பிறகு தாத்தாங்க வந்துட்டுருக்கும்போது, "ப்ளீஸ் என் பொண்ண நீங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க" அப்படின்றத சொன்னதும், நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னோட பேரனோட வாழ்க்கையவே கெடுத்திருக்கீங்க. அப்பாவி பொண்ண வந்து ஜெயில்ல போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ அங்கே ஷூட் பண்ணுறாங்க நம்ம தாத்தாவை பார்த்து. அந்த லேடி ஊடால விழுந்து விழுந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ அங்கே சாகும்போது, ப்ளீஸ் என் பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் ஜெயிலேருந்து எடுத்து நீங்கள் காப்பாற்றிடுங்க, நீங்கள் அந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. தாத்தாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிருது. பிறகு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த விஷயத்தை அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம ஹீரோ, தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் என்னோட வாழ்க்கையே இப்படி நரகமாக்குனவ, அவள் எதுவுமே தப்பு பண்ணாமல் 5 வருஷம் அவளை ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சிருக்கா, அவளை போய் நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்றத சொல்கிறான். அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ சொன்னதை வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக வந்து நீ புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்றத சொன்னதும், தாத்தா நீங்கள் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பாம்பு தான், அவளுக்கு நம்ம வந்து பால் ஊற்றினாலும் அவள் வந்து அவள் புத்தியை காமிப்பா அப்படின்றத சொன்னாலுமே நம்ம தாத்தா வந்துட்டு கேட்காம அவளை வந்து ஜெயில் எடுக்க வச்சுறாரு. திரும்ப அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணதும், உன்னோட நடிப்பெல்லாம் நீ முதல் ஸ்டாப் பண்ணிடு, நீ எப்படி வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணி இவ்வளோ நாளாக வந்து வேலை பார்த்தன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆக்சிடென்ட் வந்துட்டு பொய் அவன் மேலே பழிவா போட்டு அப்படின்ற சரி எங்கள் கோவப்பட்டு எங்கள் கத்திட்டு போனதும் தாத்தா என்ன ஆகுதுன்னு சொன்னதும், நீ பண்ணது தெரிஞ்சு போச்சு அப்படின்றத அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இங்கே முழிப்பு வந்ததுமே ஹீரோ அதை தெரிஞ்சுட்டு வேமா அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பேபியை பார்த்து, இதான் உன்னோட குழந்தை, நீ வந்துட்டு நீ தொலைஞ்சு போச்சு செத்து போச்சுன்னு சொன்ன குழந்தை இதான்னு சொன்னதும், அந்த பையனுமே அம்மா இந்தாங்க உங்களுக்காக கேண்டீன் சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கான நம்பிக்கை இல்லை, நீ என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னோட பிள்ளை ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொன்னதும், இல்லை நீ வந்துட்டு என்கிட்ட நீ எனக்கு பொய் சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஜெயிலில் யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட் டைம் உன் கூட சேர்ந்து இருந்த அந்த பர்சனுமே நான் தான், அது எனக்கு நல்லா இப்போ தெரிஞ்சுக்கிருச்சு, இந்த பேபியுமே வந்துட்டு உனக்கு எனக்கு பிறந்தது தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு குழந்தைங்க ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அவள் குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொன்னதும், நான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேன், குழந்தைய உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக வரல அப்படின்றத சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். எனக்கு மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும், எனக்கு நீ தேவையே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்போ அந்த நான் எப்படியாச்சும் அவளை போட்டு தள்ளிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அவள் சொந்தமாயிடுவா அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இத்தனை பாவங்களையும் பண்ணிட்டு இப்பயுமே வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்கள் கத்தி எடுத்துகிட்டு வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின், நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நீ எப்போ இருந்து என் வாழ்க்கையை கெடுத்திருப்பேன், நான் உன்னை எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ விட்டு அப்படின்றத சொல்கிறான். நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு ஏன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவள் கோவப்பட்டு திரும்ப அட்டாக் வரும்போது நம்ம ஹீரோ அங்கே அடித்து தள்ளி விட்டான். தாத்தா வந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழிய போகிறாங்கன்னு சொன்னதும், இந்த பாரு உங்கள் அம்மா வந்துட்டு உனக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது, நம்ம ஆரம்பத்துலேருந்தே நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், பொய்யா அவன் மேலே பழிய போட்டு அவளை ஜெயிலையுமே போட்டோம், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு, பட் நான் வந்து எப்படியாச்சும் உன்னை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன், அதுக்காக நான் அவரை ஷூட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன், அந்த ஷூட்டில் வந்துட்டு நானே போய் விழுந்து என் உயிரை கொடுத்து உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா, நீ இவ்வளோ தூரத்துக்கு பாவங்கள் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், இதுக்கப்புறம் இவட்ட பேச என்ன ப்ரோசனம், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும், அதான் நான் ஆசைப்படுவேன், நீ குழந்தைய பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ குழந்தைகிட்ட போய் பேசுறதுக்காக போ அப்படின்றாங்க தாத்தா சொல்கிறாரு. இங்கே இதை பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பேசுறதுக்காக வர்றான். ஹீரோயினுக்கு பட் அங்கே விருப்பமே இல்லை. தாத்தா நான் தான் உன்னை போக சொன்னேன்லமான்னு சொன்னதுமே நம்ம குட்டி பையனை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. குழந்தையோட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவள் எப்படியாச்சும் குழந்தைய கூப்பிட்டுட்டு
கூட்டிட்டு இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம என்னை வந்துட்டு ஏன் இப்படி தண்டிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவன்ட்டு அங்கே பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது. அவன் மேரேஜுக்காகலாம் அங்கே ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். மன்னிச்சு எனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடு, ஆரம்பத்துலேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், முட்டாள் மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்டு இப்படி நடந்துட்டேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு எதுக்கு வந்து ஒய்ஃபு புள்ள, நான் வந்துட்டு என் பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கேருந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு வேணான்னு சொல்லி அங்கேருந்து நம்ம குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு அவள் பாட்டு போயிடுறா. பையனுமே ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.